விவோஸ், நாளைக்கான மித்ரா லக்ஷ்மி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம லக்கி பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அரவிந்தா கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி நான் உம்மோட அம்மா எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு இந்த விளாகை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பாப்பா அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நம்ம அரவிந்தா கிட்ட காட்டுறாங்களா. அரவிந்தாவும் அந்த ஃபோனை பார்ப்பாங்களா, இல்லை நம்ம லக்ஷ்மி அதில் பார்த்துட்டு அவங்க அந்த லக்ஷ்மியை அடையாளம் காணுவாங்களான்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியை தான் காட்டுறாங்க. லக்ஷ்மி நம்ம அரவிந்தா மித்ராலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஃபங்க்ஷனுக்காக தலைவராக வந்திருக்காங்க, தொகுத்து வழங்கத்துக்காக தான் வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஜுன்னுவையும் லக்கியும் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க போட்டியில் போயிட்டு ஜெயிக்கிறதுக்காக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமும் படுறாங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மித்ராவோட குழந்தை லக்கி தானா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிய வருமானது தான் நம்மளுக்கு தெரியல. இதில் பார்த்தா நம்ம லக்கி நம்ம மித்ராவோட பொண்ணு. ஆனால் நம்ம லக்ஷ்மி யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஜுன்னு மட்டும் அவரோட உண்மையான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு இன்னும் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளே, என் பிள்ளை இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா தான் அவங்க 2 பேருக்குமே பரிசு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம லக்ஷ்மி ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு பெத்த புள்ள ஒரு தகப்பன் கையில் ஒரு கிஃப்ட் வாங்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே சந்தோஷத்தை நம்ம லக்ஷ்மி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவை அந்த ஒரு 4 வார்த்தைகளை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம ஜானு அவங்கள கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் மித்ராவும் ஃபாதர்ஸ் டேவை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மாவால் அந்த அன்பை வெளிக்காட்ட முடியும், ஆனால் அப்பாவால் மட்டும்தான் அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாது. ஆனால் அப்பாவோட அன்பு தான் ரொம்பவே பெருசு உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா வெளிக்காட்டுறாங்க. நம்ம மித்ரா பேசினதுக்கப்புறம் நம்ம ஜானு என்ன பண்ணுறாங்கன்னா ஜுன்னுக்கிட்ட மைக்கை கொடுக்க சொல்லி ஒரு சில வார்த்தைகளை பேசு ஃபாதர்ஸ் டே பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜுன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஃபாதர்ஸ்னால் பிடிக்காது, எனக்கு எல்லாமே என்னோட அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மித்ரா நினைக்கிறாங்க, எனக்கு எதிராக எல்லாமே பேசணும்னா உனக்கு தூக்கமே வராதேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜுன்னுவும் மித்ராவை பார்க்குறாங்க. நினச்சேன்டா எனக்கா ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த நீ பேசுவேன்னு நினச்சேன், அதை போல தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி கிட்ட மைக்க கொடுக்குறாங்க. லக்கியும் ஒரு சில வார்த்தைகளால் அவங்க அப்பாவை ரொம்பவே புகழ்ந்து தள்ளுறாங்க. இதை பார்த்த நம்ம லக்ஷ்மிக்கு ஒரே ஷாக் ஆகிடுதுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம லக்கி சொல்கிறாங்க, உலகத்திலே பெஸ்ட்டுனா என்னோட டேடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மித்ராவை புகழ்ந்து தள்ளுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் லக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் நம்ம ஜுன்னு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி ரொம்பவே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் வராங்க. அர்ஜுன் வரத்தை பார்த்துட்டு நம்ம அர்ஜுன் பார்த்திங்கன்னா நம்ம ஜுன்னுக்கிட்ட போகிறாங்க. ஜுன்னு, நீ ப்ரைஸ் வின் பண்ணிட்டியாமே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்டா அப்படின்றாங்க. ஆனால் ஜுன்னு நம்ம அர்ஜுன் சொன்னதை காதுலேயே கேட்காம உடனே மாடிக்கு ஓடி போய்ட்றாங்க. இந்த பக்கம் நம்ம வசுந்தரா வராங்க. வசுந்தரா நம்ம அர்ஜுனை பிடின்னு பிடிக்கிறாங்க, வெளுத்து கட்டுறாங்க வார்த்தையால். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போயிருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் போயிட்டு அவங்க 2 பேரையும் விட்டு போயிருக்க. அந்த பிஞ்சு மனசில் எவ்வளோ வருத்தம் இருக்கும், நீ வரேன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ ஹாப்பியாக வந்தான், இப்போ அவனோட சந்தோஷத்தை மொத்தமாக நீ தொலைச்சிட்டடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருந்ததுமா, நான் லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்றாங்க. அவன் மட்டும் என்ன, அவன் கூட யாருமே இல்லை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம். அப்போ நம்ம அர்ஜுன் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, ஆமாம் அவளுமே அவன் கூட இல்லை, 2 பேருமே இல்லாதனால அவன் ரொம்பவே அப்செட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நீலாம் ஒரு மனுஷன், ஒரு சந்தோஷத்தை ஒரு குழந்தைக்கு உன்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன புரிஞ்சுக்கங்க, நான் லக்ஷ்மி கிட்ட போயிட்டு என்ன நடந்ததுன்ட்டு
பொறுமையாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட அர்ஜுன் போகிறாங்க. அர்ஜுன் போயிட்டு கேட்குறாங்க, என்ன லக்ஷ்மி நீயும் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம லக்ஷ்மி எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு ஏதோ பேசுகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாங்க, என்ன லக்ஷ்மி நான் ஒன்று கேட்டால் நீ சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அப்படின்ட்டு. இப்போ நான் எத்தனையோ நாளும் உன்னோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி நான் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இனி நான் அந்த அளவுக்கு விட மாட்டேன். எனக்கு இப்போவே உன்னோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சாகணும் அப்படின்றாங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்கிறாங்க, சார் இப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இல்லை. எனக்கு எப்போ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருதோ அந்த டைமில் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லுவேன் சார் அப்படின்ட்டு லக்ஷ்மி சொல்கிறாங்க. இல்லை லக்ஷ்மி நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம லக்ஷ்மி சொல்லாமல் மாடிப்படிக்கு ஓடி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வசுந்தரா வராங்க. வசுந்தரா வந்துட்டு, என்னடா லக்ஷ்மி கிட்ட கேட்டியா அப்படின்றாங்க. இல்லைம்மா, நான் இதுக்கப்புறம் அவளை விடுறதா இல்லை. அவளோட கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றத நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் நான் முடிவோடு இருக்கேம்மா. ஏன்னா இதுக்கப்புறம் லக்ஷ்மியை விட்டால் கண்டிப்பாக அவள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டா. ஏன்னா நிறைய விஷயத்த மறைக்கிறா. அவள் யார்கிட்டையுமே பேச மாட்டா. உலகத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் ஒதுங்கி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இன்றைக்கி அந்த ஸ்கூல்லையும் யார் இடத்துலையும் அவள் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைவாக இருந்திருக்கா. எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அவளோட ஊருக்கு போயிட்டு நான் பார்க்க போகிறேன். அந்த இடத்துல அந்த ஃபேக்ட்ரியில் என்ன நடந்தது, என்ன இவளுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஊருக்கு போய் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாப்பாவை தாங்க காட்டுறாங்க. லக்கி பாப்பாவை தான் காட்டும் போது பார்த்தீங்கன்னா லக்கி பாப்பா அந்த ட்ராஃபியை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டும் அங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு எங்கே இதை வைக்கிறதுன்ட்டு ஒரு பக்கம் மித்ராவும் ஒரே குழப்பமாக இருக்காங்க. லக்கி எங்கேயாவது ஒரு இடத்துல வெயி லக்கி அப்படின்றாங்க. இல்லை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும், யார் பார்த்தாலும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான்ப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா வராங்க. அரவிந்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்பாவும் பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இப்போ இந்த ட்ராஃபியை எங்கே வைக்கிறதுன்னு தான் இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுதான் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கலாம்ல அப்படின்றாங்க. அதுக்கு மித்ரா சொல்கிறாங்க, நான் கூட தான் ட்ராஃபியெலாம் வாங்கியிருக்கேன் நிறைய, ஆனால் இது வரைக்கும் நான் அதை வெளிக்கொண்டு வரவும் இல்லை, நான் வெளியில் யார்கிட்டையும் காட்டல அப்படின்றாங்க. அதுக்கு லக்கி சும்மா இருப்பாங்களா? லக்கி நார்மலாகவே நம்ம பதிலுக்கு பதில் பேசுவாங்க. இப்போ சும்மாவா விடுவாங்க? அது ட்ராஃபி இல்லை டேடி, ட்ராஃபினா நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி வைக்கணும். அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு நம்மளையும் சில வார்த்தைகளாக புகழணும்ப்பா. அது பேர் தான் ட்ராஃபி. நீங்கள் தூக்கிட்டு போயிட்டு உள்ளே ஒழிச்சு வைக்கிறதுக்கு அது என்ன உங்களுக்கு தங்க பொக்கிஷமாக அதை தூக்கி நீங்கள் பாதுகாப்பாக உள்ளே வைக்கிறது? எல்லாரும் பார்க்குறதுக்கு பேர் தான் மெடல். அதை எல்லாருமே பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி மித்ராவுக்கே பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம அரவிந்தா சொல்கிறாங்க, என்னடி என் பிள்ளைக்கே நீ பாடம் கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏட்டிக்கு பொடியாக பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜுன்னுவை பற்றி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அந்த ஜுன்னோட ஃபாதர்ஸும் மதரும் சரிவே இல்லை. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜுன்னு பிள்ளை பாவம் யாருமே இல்லாமல் நிர்கதியாக நின்னா மாதிரி நின்றுது. எங்களுக்கே அதை பார்த்தா கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஆமாம்மா எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கேன். என்ன பேரண்ட்ஸ் அவங்க ஒரு குழந்தையோட நல்ல ஒரு விஷயத்தில் கூட கலந்துக்காமல் இந்த மாதிரி அவசரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவும் அவருக்கு பதில் திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்த லக்கி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஜுன்னோட அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க சாஃப்டான கேரக்டர். ஒரு சில காரணங்களால் அவங்களால வெளியில் அதை இது பண்ண முடியாமல் போயிருக்கலாம், சில வேலைகள் இருந்திருக்கும். அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அவங்கள என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள பார்த்தா நீங்கள் இப்படிலாம் பேச மாட்டீங்க டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள வீட்டில் எல்லோரும் விளாக் எடுத்தல, அதை உங்களுக்கு நான் காட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி போயிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வர போகிறாங்களா. ஃபோனை எடுத்துகிட்டு வர போன லக்கி எல்லாருக்கிட்டையும் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாப்பா நிற்கிற இடத்துல விளாகை போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மனிஷாவும் நம்ம தேவயானியும் வந்துடுறாங்க. வெள்ளி இல்லைன்னா எப்படிங்க அந்த இடத்துல, அந்த வெள்ளியான இடத்த அவங்க நிரப்புறதுக்கு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம அரவிந்தாவும் நம்ம லக்கி எல்லாருமே ஃபோட்டோவை பார்க்குறதுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா அப்போ மித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மனிஷா சொல்கிறாங்க,
மித்ரா, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அரவிந்தாவுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் நம்ம லக்கி, நீ உள்ளே போ, ரூமுக்குள்ளே போ அப்படின்றாங்க. அதுக்கு லக்கி எதுக்கு போகணும், வா உனக்கு பேசணுன்னா அங்கே வெளியில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷாவை கூட்டிகிட்டு நம்ம மித்ராவும் போயிடுறாங்க. இந்த பக்கம் பின்னாடியே நம்ம தேவயானியும் போயிடுறாங்க. நம்ம அரவிந்தாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எதுக்காக இவ இப்போ மித்ராவை கூட்டிகிட்டு போகிறா, ஒரு வேளை மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா மண்டக்குள்ளே ஒரே பிரச்சனையாகவே ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லக்கி, அப்பா தான் போயிட்டாங்க, நீங்களாச்சும் பாருங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லக்கி, நம்ம இதை பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீடியோ பாட்டுட்டு போயிட்டே இருக்குது. நம்ம லக்ஷ்மியும் வரா மாதிரி அதில் காட்டுறாங்க. ஆனால் அரவிந்தா சிந்தையில் வேறு ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் லக்கி நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லி லக்கியை அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா இதை போய் ஒட்டு கேட்கறதுக்காக அங்கே போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் மித்ரா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக மனிஷா என்னை கூப்பிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட கடைசியாக ஒரு விஷயத்த கேட்குறேன். 5 வருஷம் வெயிட் பண்ண சொன்னேன். எவ்வளோ விஷயத்தில் நான் உனக்காக வெயிட் பண்ணேன். நம்ம 2 பேரும் எப்படிலாம் லவ் பண்ணோம். கடைசியில் அந்த லக்ஷ்மி நம்மளோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டா. சரி, லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அது முடிஞ்ச கதை, அவள் இறந்தும் போயிட்டா. சரியா, இப்போ நான் கொஞ்ச நாளாக நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ கொஞ்ச நாள் டைம் கொடுன்னு சொல்லியே 5 வருஷம் ஓடிப்போச்சு. அவள் லக்ஷ்மிக்காக பாதி வாழ்க்கையை உனக்கு அழிச்சிக்கிட்ட. இப்போ மீதி இருக்கிற வாழ்க்கையை அந்த லக்கிக்காக நீ அழிச்சிக்கிட்டு இருக்க. என்னோட வாழ்க்கையை நீ எப்போ தான் பார்ப்ப? எனக்கும் வயசாகிட்டு போயிட்டுருக்கு, என்னோட இளமையும் போயிட்டுருக்கு. நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? எனக்கான ஒரு பதிலை நீ சொல்லுவியா, சொல்ல மாட்டியா? ஒன்று வேணும்னு சொல்லி, இல்லை வேணான்னு சொல்லி என்னை தலை மொழிவிடு. அதை விட்டுட்டு நீ என்னை இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா நம்ம மித்ராவை பார்த்து கேள்வி கேட்க, இந்த பக்கம் நம்ம தேவயானி வராங்க. என்னப்பா சூப்பர், உன்னோட இது சூப்பர். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க போகிற? அவளும் எவ்வளோ பொண்ணு தானே, அவளுக்கும் எவ்வளோ ஆசை பாசங்கள்லாம் இருக்கும். நீ அந்த லக்ஷ்மியை நினச்சே நீ பாதி வாழ்க்கையை நீ அழிச்சிட்ட. இப்போ உன்னோட பொண்ணுக்காக நீ இவளோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாள் தான் நீ டைம் கொடுக்கன்னு சொல்ல போகிற? உனக்கு வேண்டானா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல மித்ரா. எதுக்காக அவளை போட்டு நீ அலக்கழிச்சிட்டு இருக்க? அவள் எவ்வளோதான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட நம்ம அரவிந்தா சும்மா இருப்பாங்களா? இவளுங்க எப்படியோ நம்ம மித்ராவை மாற்றிடுவாளுங்க, இவளுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ அவன் உங்ககிட்ட சொல்லுவான். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, சரியா? அப்படி உன்னால் வெயிட் பண்ண முடியலன்னா நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மனிஷா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் அதுக்காக என்னக்கா இப்படிலாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுதான் சொல்கிறல, அவன் தான் டைம் கேட்குறான்ல, அவனுக்கு டைமை கொடுக்குற வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு அவனை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் அவனை போட்டு மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதை விட்டுட்டு சும்மா கல்யாணம் பண்ணிக்க எதுக்காக இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தா ஸ்ட்ரிக்டாக சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மியும் நம்ம ஜுன்னுவும் ஒரே சோகத்தோடு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் ஜுன்னுவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஜாக்கிங் போயிட்டே இருக்கும்போது நம்ம மித்ரா பின்னாடி ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் ஒரு பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக வருது. இதை பார்த்த நம்ம லக்ஷ்மிக்கு ஒன்றுமே புரியல. உடனே பதறி அடித்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, அப்பா அப்படின்ட்டு. உடனே இதை பார்த்த நம்ம ஜுன்னு பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன அப்பான்னு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு அப்பா யாராவது இருக்காங்களா? என்கிட்ட ஏதாவது மறைச்சிட்டிங்களா? நம்மளுக்கு யாருமா இருக்காங்க? யாராவது இருந்தால் சொல்லுங்கம்மா, எதனால அப்பான்னு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை நம்ம ஜுன்னு நம்ம லக்ஷ்மி கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க, கொஞ்சமாவது அமைதியாக இருடா, நீ வர இருக்கிற இதில் நீ வர இன்னும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கியடா, உன்னோட பதிலுக்கெல்லாம் நான் எப்படிடா பதில் சொல்லுவேன் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம ஜுன்னு சொல்கிறாங்க, அம்மா நேற்று கூட பார்த்தலம்மா, அப்பான்றவர் ஒருத்தர் இருக்காராம்மா, இருந்தால் எனக்கு அவரை நீ காட்டலாம்ல, எதுக்காக இத்தனை நாள் காட்டாமல் வச்சுருக்கம்மா? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஃபாதர்ஸ் டேயில் எல்லாருமே அவங்களோட ஃபாதரோட வரும்போது அதை பார்க்கும் போதே எனக்கு பொறாமையாக இருந்ததுமா. நீ மட்டும் ஏன் என்கிட்ட கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லவே மாட்டேற? எனக்கு அதெல்லாம் தெரியாது.
முடியாது, நமக்கு யாராவது சொந்தம் பந்தம் யாராவது இருந்தால் எனக்கு இப்போவே சொல்லு அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம ஜுன்னுவை சரி நீ அமைதியாரு, நான் ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்களா. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா குருஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. குருஜிக்கு ஃபோன் பண்ணால் குருஜி எடுக்கல, அவங்களோட ஸ்ரீதர் தான் எடுக்கிறாங்க. ஸ்ரீதர் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் மலை அடிவாரத்தில் இருக்கோம், இப்போ குருஜி உங்ககிட்ட பேச முடியாது, அவர் தியானத்தில் இருக்கார், அந்த தியானத்தை முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா கூட எங்களை பார்க்க முடியாது, நாங்கள் இப்போ மலை அடிவாரத்தில் இருந்து காட்டுக்குள்ளே போக போகிறோம், பல மூலிகைகள் எடுக்கிறதுக்காக நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம், 2 நாளுக்கு அப்புறம் தான் மேடம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடர்களும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம அரவிந்தா சொல்கிறாங்க, இல்லை நான் அவரை இமீடியட்டாக பார்த்து ஆகணும் அப்படின்றாங்க. சரி, அப்படி வேணா ஒரு ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் 2 செக் அவுட்டை தாண்ட போகிறோம், அந்த 2 செக் அவுட்டை தாண்டினதுக்கப்புறம் நாங்கள் காட்டுக்குள்ளே போயிடுவோம், அதுக்கு முன்னாடி உங்களால் வர முடிஞ்சால் நீங்கள் வந்துடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இப்போவே வரேன் கிளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அரவிந்தா கிளம்பும் போது நம்ம மித்ரா பார்க்குறாங்க. எங்கேம்மா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் குருஜிவை பார்க்க போகிறேன் அப்படின்றாங்க. என்னம்மா இப்போ அவசரம்? இல்லை நான் இப்போ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்டா அப்படின்றாங்க. உடனே சரி நானும் வரேன் உங்க கூட அப்படின்றாங்க. நீ எதுக்குடா, நானே போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா, நானுமே என்னோட வாழ்க்கையை பற்றி ஒரு சில காரியங்களை பற்றி குருஜி கிட்ட வந்து நான் அபிப்பிராயம் கேட்கணும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, பல முடிவுகளை நம்ம சீக்கிரமாக எடுக்கணும்ல, அதுக்கான முடிவுகளுக்கு அவர்கிட்ட தான் எனக்கு பதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெட்ட கனவு கண்டதுனால நம்ம குருஜியை பார்க்கறதுக்கு நம்ம லக்ஷ்மியும் கிளம்பி வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மியும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, குருஜி இந்த மாதிரி உள்ளா காட்டுக்குள்ளே போக போகிறாங்கன்றாங்க. இல்லை நான் இப்போவே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பக்கம் ஆட்டோவை பிடிச்சி நம்ம லக்ஷ்மியும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம மித்ராவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மியும் நம்ம காட்டுக்குள்ளே வரத்துக்காக அந்த செக் அவுட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் மித்ரா நம்ம அரவிந்தாவும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்களா. நம்ம லக்ஷ்மியை வந்து நம்ம மித்ரா பார்ப்பாரா இல்லை அரவிந்தா வந்து லக்ஷ்மியை பார்ப்பாங்களான்ற கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த செக் அவுட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு லக்ஷ்மி உள்ளே வந்துட்டு நம்ம தீக்ஷலுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க, ஆனால் போலீஸ் கேட்கல. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி போலீஸ்காரங்களுக்கே தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ஒரு பக்கம் தீக்ஷலு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது குருஜி வந்து பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம மித்ராவும் நம்ம அரவிந்தாவும் வந்துடுறாங்க. வந்ததுமே அரவிந்தா வந்து அந்த இயர்ஃபோனை எடுத்து நம்ம குருஜி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம மித்ரா ஒரு பக்கம் போகிறாங்க, ஒரு பக்கம் புலியும் காட்டுக்குள்ளேருந்து வருதா. இந்த பக்கம் நம்ம மித்ரா எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரத்துக்கு தெரியாமையே வந்து காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரங்க வந்து இன்ஸ்பெக்டர் திட்டுறாங்க, அந்த பொண்ணு தான் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நீங்களும் இந்த மாதிரி 2 பேரை உள்ளே விட்டுட்டீங்களே, இப்போ என்ன பண்ணுறது, யாருக்கு எதனா ஆச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.